இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. இஸ்மாயில் சப்ரி மீதான விசாரணை தொடர்பில் முன்கூட்டியே முடிவுக்கு வந்து விடாது, பிரதமர் நினைவுறுத்தல். முன்னாள் பிரதமர் டாக்டர் இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் மீதான ஊழல் விசாரணையை அனைவரும் மதிக்க வேண்டும். அதை விடுத்து யாரும் முன்கூட்டியே தாங்களாகவே ஒரு முடிவுக்கு வந்துவிடக் கூடாது என பிரதமர் டாக்டர் அன்வர் இப்ராஹிம் கேட்டுக் கொண்டுள்ளார். வெளிப்படையான மற்றும் நியாயமான விசாரணை நடத்த மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACCக்கு நாம் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்றார் அவர். கொள்கை மிகவும் தெளிவானது. அதாவது யாராக இருந்தாலும் அவர் விசாரிக்கப்படுவார். அமைச்சர்களும் அதில் விதிவிலக்கு அல்ல என நாடாளுமன்ற பணியாளர்களுடனான நோன்பு துறப்பிற்கு பிறகு பிரதமர் பேசினார். 9வது பிரதமராக இருந்தபோது கெலூர்கா மலேசியா கொள்கை விளம்பர நடவடிக்கைக்கு 700 மில்லியன் ரிங்கிட் செலவான விவகாரத்தில் இஸ்மாயில் சப்ரியை சந்தேக நபராக அறிவித்து MACC விசாரணை நடத்தி வருகிறது. நாளை வெள்ளிக்கிழமை 2வது முறையாக அவர் வாக்குமூலம் அளிக்க செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இஸ்மாயில் சப்ரியின் 4 முன்னாள் அதிகாரிகளுக்கு சொந்தமான இடங்களில் இருந்து 170 மில்லியன் ரிங்கிட் பணமும் 7 மில்லியன் மதிப்பிலான 16 கிலோ தங்க கட்டிகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தைப்பூசத்தை பேய் ஆட்டத்துடனும் மதுவோடும் ஒப்பிடுவதா? ஜம்ரி வினோத்தை வெளுத்தெடுத்த சரவணன் உடனடி சட்ட நடவடிக்கைக்கு வலியுறுத்து. தைப்பூச காவடி ஆட்டத்தின் போது இந்துக்கள் உச்சரிக்கும் வேல்வேல் ஸ்லோகத்தை மதுபோதை மற்றும் பேய் ஆட்டத்துடன் தொடர்பு படுத்தி பேசியுள்ள இஸ்லாமிய மத போதகர் ஜம்ரி வினோத்தை மாய்கா தேசிய துணைத் தலைவர் டாக்டர் சரவணன் கடுமையாக சாடியுள்ளார். ஜம்ரியின் கருத்து பொறுப்பற்றது என்பதோடு இந்துக்களின் மனதை புண்படுத்தும் செயல். இதனால் மத நல்லிணக்கம் பாதிக்கப்படுகிறது. 3R எனப்படும் இனம் மதம் ஆட்சியாளர்களை நிந்திக்கும் இச்செயல் தண்டிக்கப்பட வேண்டும் என தீவிர முருக பக்தரும் பத்துமலை தைப்பூசத்தில் தவறாது காவடி ஏந்தி நேர்த்திக்கடன் செலுத்துபவருமான சரவணன் கூறினார். இந்துக்களை ஜம்ரி இழிவுபடுத்தி பேசுவது இது முதல் முறை அல்ல. தொடர்ந்து அச்செயலில் ஈடுபட்டு வருகிறார். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஏதேதோ பலவீனமாக காரணங்களின் பின்னால் ஒளிந்து கொண்டு நடவடிக்கையிலிருந்து அவர் தப்பி விடுகிறார். இது தொடரக்கூடாது என வலியுறுத்திய டாக்டர் சரவணன் ஜம்ரி மீது உடனடி சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு உள்துறை அமைச்சை கேட்டுக்கொண்டார். அவர் மீது ஏராளமான புகார்கள் செய்யப்பட்டு விட்டன. இந்துக்களை அவர் தொடர்ந்து சீண்டுவதை தடுக்க தீர்க்கமான ஒரு முடிவை அரசாங்கம் எடுத்தே ஆக வேண்டும் என சரவணன் கூறினார். இஸ்லாத்தை சிறுமைப்படுத்திய விவகாரத்தில் ஹரித் இஸ்கந்தார் செசிலியா யாப்புக்கு தலா 10,000 ரிங்கிட் அபராதம். உள்ளூர் நடிகரும் மேடை நகைச்சுவையாளருமான ஹரித் இஸ்கந்தார் மற்றும் செசிலியா யாப் இருவருக்கும் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையமான MCMC தலா 10,000 ரிங்கிட் அபராதம் விதித்துள்ளது. ஒரு மாதத்திற்கு முன்னர் பேஸ்புக்கில் இஸ்லாத்தை சிறுமைப்படுத்தும் வகையிலான கருத்துக்களை வெளியிட்டதற்காக அந்த அபராதம் விதிக்கப்பட்டது. அவர்களின் சர்ச்சைக்குரிய பதிவை பேஸ்புக்கின் தாய் நிறுவனமான மெட்டா ஏற்கனவே நீக்கிவிட்டது. இந்நிலையில் ஹரித் மற்றும் செசிலியாவின் பேஸ்புக் கணக்குகளை நிரந்தரமாக மூடுமாறு MCMC முன்வைத்துள்ள விண்ணப்பத்தை மெட்டா பரிசீலித்து வருவதாக நேற்று வெளியிட்ட அறிக்கையில் அவ்வாணையம் கூறிற்று. நாட்டில் சர்ச்சையான ஹாம் சாண்ட்விச் விவகாரம் குறித்து பேசி செசிலியாவும் ஹாம்சப் என்ற பெயரிலான ஒரு கிளாஸ் காப்பியின் புகைப்படத்தை பதிவேற்றி ஹரித்தும் முன்னதாக சர்ச்சையில் சிக்கினர். ஹாம் என்ற சொல்லை பார்த்தாலே தமது சமய நம்பிக்கை ஆட்டம் காண்பதாக ஹரித் ஸ்லேடையாக கூறியிருந்தது முஸ்லிம்கள் மத்தியில் பெரும் கண்டனங்களை பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. வேல்வேல் வீடியோவால் வந்த வினை ஊசலாடும் ஏரா வானொலியின் உரிமம். நாட்டின் முன்னணி மலாய் வானொலி நிலையமான ஏரா FM-இன் ஒலிபரப்பு உரிமம் தற்காலிக ரத்து செய்யப்படும் விளைவை எதிர்நோக்கியுள்ளது. அவ்வுரிமத்தை தற்காலிகமாக ரத்து செய்யும் நோக்க நோட்டீஸை மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையமான MCMC ஏரா நிர்வாகத்திடம் ஒப்படைத்துள்ளதே அதற்கு காரணம். உரிமத்தை ஏன் ரத்து செய்யக்கூடாது என அந்த நோட்டீஸுக்கு விளக்கம் அளிக்க ஏரா வானொலிக்கு 30 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. அதன் பிறகே எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படும் என MCMC வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டது. தைப்பூச காவடி ஆட்டத்தை குறிக்கும் வேல்வேல் ஸ்லோகத்தை இழிவுபடுத்தி ஏரா அறிவிப்பாளர்கள் நடனமாடி வீடியோ வெளியிட்ட சர்ச்சை தொடர்பில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அவ்விவகாரம் தொடர்பில் ஆஸ்ட்ரோவின் உயர் நிர்வாகத்தினரை அழைத்து விசாரித்தும் உள்ள MCMC 1998 ஆண்டு தொடர்பு பல்லூடக சட்டத்தின் 233வது பிரிவின் கீழ் விசாரணை அறிக்கையை திறந்துள்ளது.
இந்துக்களை மீண்டும் இழிவுபடுத்துவதா? ஜம்ரி வினோத் மீது ராயர் போலீசில் புகார். தைப்பூசத்தை இழிவுபடுத்தும் வகையில் இஸ்லாமிய மத போதகர் ஜம்ரி வினோத் பேஸ்புக்கில் பதிவேற்றியுள்ள சர்ச்சைக்குரிய கருத்து தொடர்பில் ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் அரசன் ராயர் போலீசில் புகார் செய்துள்ளார். கோலாலம்பூர் டாங்வாங்கி போலீஸ் நிலையத்தில் அப்புகார் செய்யப்பட்டது. தைப்பூச காவடி ஆட்டத்தை மட்டும் அவர் இழிவுபடுத்தவில்லை, மாறாக சுபாங்ஜயா சிஃபில்ட் ஆலய கலவரத்தில் தீயணைப்பு வீரர் அடிப் உயிரிழந்த சம்பவத்தையும் தேவையின்றி தொடர்பு படுத்தி பேசியுள்ளார். ஜம்ரியின் பொறுப்பற்றத்தனமான இச்செயல் பல்லின மக்கள் வாழும் நாட்டில் மோதல்களை உண்டாக்கி நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் தீய நோக்கத்தை கொண்டது. எனவே ஜம்ரி மீது உடனடி நடவடிக்கை எடுத்து சட்டத்தின் முன் நிறுத்துமாறு தனது போலீஸ் புகாரில் ராயர் கேட்டுக்கொண்டார். வேல்வேல் என உச்சரித்து வீடியோவில் ஆட்டம் போட்டு ஏரா வானொலி அறிவிப்பாளர்கள் மூவர் விசாரணைக்கு ஆளாகி இருப்பது குறித்து கருத்துரைக்கையில் ஜம்ரி வினோத் அந்த சர்ச்சை கருத்தை பதிவேற்றியுள்ளார். இஸ்லாத்தை அவமதிக்கும் சமூக ஊடக பதிவு, புகார் அளித்த ஜாகிர். இஸ்லாத்தை அவமதிக்கும் வகையிலான சமூக ஊடக பதிவு குறித்து மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டுத் துறையான ஜாகிம் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையமான MCMCயிடம் புகார் செய்துள்ளது. சம்பந்தப்பட்டவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்பட ஏதுவாக போலீசிலும் புகார் செய்திருப்பதாக ஜாகிம் தலைமை இயக்குனர் டாக்டர் சிராஜுதீன் சுஹைமி கூறினார். அப்பதிவு அப்பட்டமாக இஸ்லாத்தை அவமதிப்பதோடு சமயங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை சீர்குலைக்க வல்லது. ஜாகிம் அதனை கடுமையாக கருதுவதால் அவ்விஷயத்தில் சட்டத்திற்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இந்துக்களை இழிவுபடுத்தி சர்ச்சைக்குரிய வீடியோவை பதிவேற்றிய ஏரா FM வானொலியின் 3 அறிவிப்பாளர்களின் செயலை ஜாகிம் சாடிய மறுநாள் இச்சம்பவம் நடந்துள்ளது. பல்லின மக்கள் தங்களுக்கு இடையில் பரஸ்பர மரியாதையை பரிமாறிக்கொள்ள வேண்டும், அதுவும் இந்த புனித ரமலான் மாதத்தில் மற்றவர் மனம் புண்படும்படியான காரியத்தில் ஈடுபடக்கூடாதென சிராஜுதீன் கேட்டுக்கொண்டார்.